பெருமழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. ஹalleluya. மறுபடியா பாருங்கள், 33வது சங்கீதத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக திரும்ப அந்த 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். ஹalleluya. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாக்கியம் என்ற ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹalleluya. நீங்கள் ஒரு நெருக்கடியின் நேரத்திலே நீங்க கடந்து போகின்ற வேளையில இந்த வசனங்களை சொல்லுங்கள். ஹalleluya. இந்த வசனத்தை சொல்ல சொல்லத்தான் அங்கே விடுதலை உண்டு. ஹalleluya. அடுத்தது பாருங்கள், எந்த ராஜாவும் தன் சேனையின் மீதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மீதினால் தப்பான். ஹalleluya. சரீரத்துல பலன் இருக்கிறதெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிற பலன் தான். ஹalleluya. எங்களுடைய பலத்தினால் எங்களை தப்புவிக்க முடியாது. ஹalleluya. அங்கே பில்லுகளை கட்டுவதற்கு, மோட்கேஜ்களை கட்டுவதற்கு தேவன் கொடுத்த பலன் தான். ஹalleluya. அவர்தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை நமக்கு அருளுகிறவர். சாட்சியாய் நிற்பதற்கு. ஹalleluya. அங்கே தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்படுகின்ற வேளையிலே நாங்கள் ஹalleluya பூமி எங்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். வீடுகளிலே, குடும்பங்களிலே, திருச்சபையிலே ஹalleluya ஒருவருக்கொருவர் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், என்ன போடப்பட்டிருக்குது? ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. குதிரைன்னா குதிரை பவர், கோஸ் பவர் சொல்லுவார்கள். ஹalleluya. குதிரைக்கு அவ்வளவு தூரம் பலம் இருக்கும். ஹalleluya. ஆனா அந்த பலத்தை நம்பினால் ஹalleluya எங்களுக்கு இருக்கிற ஹalleluya பொருளாதார பலன், சரீரத்தில் இருக்கிற பலன், ஹalleluya ஜனங்கள் கூட்டாய் கூடியிருக்கிற அந்த பலன், இதெல்லாம் எங்களை தப்புவியாது. ஹalleluya. அது மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆத்மாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்சம் இருக்கிறதா? ஹalleluya. மோர்கேஜ் கட்டுவதற்கு தேவன் வழியை உண்டு பண்ணுவார். ஹalleluya. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் கூட இந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஹalleluya. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்திலே பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அவர் நம்முடைய அப்பா இருக்கிறார். அப்படின்னாத்தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன ஜெபம்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, இருக்கின்ற எங்கள் பிதாவே. அவர் இருக்கிறவராய் இருக்கிறார், இருக்கிறார் 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 இருக்கிறார். மோட்கேஜ கட்ட இருக்கிறார், பில்லுகளை கட்ட இருக்கிறார், பிள்ளைகளை பராமரிக்க இருக்கிறார், வியாதியை சுகப்படுத்த இருக்கிறார். ஹalleluya. இருக்கிறார் 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 இருக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆனபடினால் அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹalleluya. எங்களுக்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா எங்களோடு கூட நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த வேளையிலே ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அன்பு இரக்கம் நிறைந்த அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், பராக்கிரமசாலியாக இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவன் உள்ளவனாக வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்றேன். அன்பு மீந்த எங்களுடன் நீங்க அன்பு கூறுறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். சொந்த குமாரனை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவர் சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினதுனாலே நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, சாபங்கள் உடைக்கப்பட்டு, தரித்திரங்கள் போக்கப்பட்டு, செழிப்பு வருகிறது ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் அன்னிதினம் எங்களோடு இடப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரை தந்து ஆண்டவரை இன்னத்தை செய்ய வேணும், இன்னத்தை பிழையான நெகட்டிவான வார்த்தைகள் எங்களிருந்து வரக்கூடாது ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்த ஆவியான அனிதினம் பேசி கொண்டிருக்கிற எங்களுக்குள்ள வாசம் பண்ற பரிசுத்த ஆவியான ஆறுதலின் தேவனாக இருக்கிறீங்க. நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இதை நடத்துகிற ஆண்டவரே, சங்கமம் ஊழியம் நடத்துகிற சகோதரன் லெஸ்லி குடும்பத்தையும் ஆண்டவரே, பாஸ்த குடும்பம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாஸ்த நவமி, பாஸ்த லோகன் ஆண்டவரே, மேசி, மானுவேல் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவதற்கா கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ நல்லவர், எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி.
கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீ நல்லவர் அப்பா. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரியத்தால் நிறைந்திருக்கிறது என்று 33ஆம் சங்கீதத்துல சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே, ஆண்டவரே, அவர் நியாயத்தில தான் அவர் பிரியமாக இருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய காருண்யத்தால எங்களை அவர் நிறைத்திருக்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவரின் வாயின் சுவாசத்தினால் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது என்று பேசியிருக்கிறீங்க ராஜா. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே, அவர் சுவாசம் செய்யும் போது சர்வசேனை உண்டாக்க முடியும். வார்த்தையினால வானங்களை உண்டாக்கி இருக்கிறோம் ராஜா. அது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லும் போது எங்களோட காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் என்பதை நாங்கள் உண்டாக்க முடியும் என்பதை நீங்க எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு ஆண்டவர். நாங்கள் சுகத்துக்குரிய வார்த்தைகளை பேசும்போது சுகம் வருகிறது. செழிப்புக்குரிய வார்த்தைகளை நாங்கள் அறிக்கையிடும் போது செழிப்பு வருகிறது ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் அந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அது ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறதுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ நல்லவர் பெரிய ஆண்டவரே. நீர் மகிமை நிறைந்தவராக இருக்கிறீங்க. செங்கடலை பிரித்த தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எப்பொழுதும் நீங்க நல்லவராக ஆண்டவரே, அன்பு நிறைந்தவராக இருக்கிறதுக்காக நன்றி சொல்றேன் ஆண்டவரே. இன்றைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு, இன்றைக்கு எங்களுக்கு கனடா தேசத்துல ஆண்டவரே இன்றைக்குத்தான் ஆண்டவரே ஸ்கூல் எல்லாம் தொடங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவர். விசேஷமா இந்த வாலிய பிள்ளைகள், குழந்தைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பாதுகாப்பாக ஸ்கூலுக்கு போக உமது ரத்தத்தினால நாங்கள் மூடுறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம். உமது உன்னத மாணவரின் சட்டையில நிழலில அவர்கள் போய் கவனமாக திரும்பி வர உதவி செய்யும் ஆண்டவரே. உமது பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சேஃப்டி முக்கியமாக இருக்கிறது இந்த காலத்திலே ஆண்டவரே. எல்லா இடத்திலும் ஆண்டவரே பிள்ளையான காரியங்களை பிசாசு செய்து கொண்டிருக்கிற, ஆனாலும் கர்த்தரோடு ஆண்டவர், கர்த்தருடைய ரத்தம் பூசப்பட்ட பிள்ளைகளுக்கு எங்கு போனாலும் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லருடன் நிலைத்தவன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் உன்னை ஒன்றும் அணுகாதுன்னுதான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரை உங்க செட்டின் நிழலில் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பு அடைக்கலம் கொடுக்க வேணும் என்று இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறேன். இயேசுவின் ஞானம் இந்த பிள்ளைகள்ல வெளிப்பட வேணும் என்று கேட்கிறேன் ஆண்டவர். இந்த பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்கள்ல படித்து நல்ல வேலைகள், நல்ல இடத்துல இருக்க வேணும் என்று இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறேன் ஆண்டவர். அப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக நீர் ஆண்டவரை மாற்றுகிறீர்கள் ஆண்டவரே. மறுபடியும் பிறக்க வேணும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மூளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் புதிய மூளை உறுப்புகளை உருவாக்குற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன பாதிப்பாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் உருவாக்குற தேவன். அது உருவாக்கி புது உறுப்புகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை ஆண்டவரே. கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வச்சிருக்கிறதுக்குத்தான் ஆண்டவரே பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க தான் அந்த பிள்ளைகளை தருகிறீங்க. எங்களுக்கு வளர்க்கத்தான் உரிமை இருக்குது. ஆனால் எல்லாமே அப்பா தானே அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்பாதான் பாதுகாப்பை கொடுக்கிறார், படிப்பை கொடுக்கிறார், வேலைகளை கொடுக்கிறார், திருமணத்தை கொடுக்கிறார். எல்லாமே எங்களுடைய அப்பா தான் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் யார் யார் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளோ ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறக்க வேணும் என்று இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் போற இடமெல்லாம் ஒளி வீசக்கூடிய தாக மாற்றுங்க ராஜா. இருள்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட வேணும் இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு எதிராக திறக்கப்படுற கடைகள் எல்லாம் இயேசு என்ற நாமத்தினாலே அப்புறப்படுத்துறோம் ஆண்டவர். தேசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அப்பா, அந்த டீச்சர்ஸ் ஆண்டவர், பிரின்சிபல் ஒவ்வொரு நீதியாக இந்த பிள்ளைகளை எல்லாம் நல்ல ஆலோசனைகளோடு, இந்த பிள்ளைகள் போற பள்ளிக்கூடங்கள்ல ஆராதனை துதி சத்தத்தோடு இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திற்கு வேதத்தை வாசிக்கவும் பாடல்களை பாடவும்
எல்லாவற்றையும் நீ முந்தி எப்படி நடந்ததோ கிறிஸ்டியன் ஸ்கூல் எல்லாம் அதே மாதிரி திரும்பவும் நீ மாட்டுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர். நீ நல்லவர் நல்லவர், வாக்கு மாறாதவர் அப்பா. ஏசப்பா, நாங்க ஜெபத்தை கேட்கிறோம். பரலோக பூலோகத்துல நாங்கள் என்னத்தை கட்ட வைக்கிறோமோ அது பரலோகம் கட்ட வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். பூலோகத்துல நாங்கள் எதை கட்டுகிறோமோ பரலோகத்தில் அது கட்டப்படும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி நாங்க கேட்கிறோம், பெற்றுக்கொண்டோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். விசேஷமா வாலிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த வாலிய பிள்ளைகள் போற இடங்கள் எல்லாம் ஒளி வீச வேணும் ஆண்டவரே. அப்பா, திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்க அந்த வாலிய பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் இந்த வருஷத்துல வருகிறது ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், வழி நடத்தும், ஆசீர்வதி ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமீன் ஆமீன் ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீ நல்லவர் வல்லவர். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீங்கள் அதிகமாக செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைய நாளில் ஆண்டவரே, சத்தியவேத திருச்சபையாக பாஸ்டர் நகோமி இமானுவேலு கூடாக, சங்கமன் ரேடியோ சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை ஆராதித்து துதித்து உமக்குரிய மகிமையை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, எங்களை ஊழியக்காரி கூடாக ஆண்டவரே சங்கீதம் 33ஆம் அதிகாரம் முழுவதையும் எங்களுக்கு மிகவும் அருமையான முறையில் மிகவும் ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு விளம்பி இருக்கிறா ஆண்டவரே. ஊழியக்காரியையும் ஊழியக்காரன் பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் நீ தலைமுறை தலைமுறையாய் ஆபிரகாமு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்க பெருக பண்ணுற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் கர்த்தரை முன்பாக வைத்திருப்பதால் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இன்றைய நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்களாக கர்த்தருக்குள்ளே களி கூந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதித்து ஆண்டவரே எங்களோட சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்ற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் சுரமண்டலத்தாலே கர்த்தரை துதித்து ஆண்டவரே 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் துதி பாடல்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட சத்திய வேத திருச்சபை மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோட ஆண்டவரே, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்றதுக்கு எங்களோட சத்திய வேத திருச்சபையை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. தினமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரி கூடாக ஆண்டவரே அருமையான மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவர் உத்தமமாய் இருக்கிறது ஆண்டவர். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் சத்தியமாய் இருக்கிறது. நாங்கள் அதை ஆண்டவரே அதன்படி நடக்கவும் அதற்கு மற்றவர்களுக்கு சொல்லவும் ஆண்டவரே எங்களோட சபையை நாங்கள் ஆதாயப்படுத்தவும் ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாக எங்களோட சத்திய வேத திருச்சபை எழும்பி பிரகாசிப்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் காணவும் ஆண்டவரே ஊழியக்காரருக்கு உதவியாக ஆண்டவரே தூணாக நின்று இந்த குடும்பமாக ஆண்டவர் இந்த சத்திய வேத திருச்சபையில அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த ஊழியக்காரோடு இணைந்து ஊழியங்களை செய்ய ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை நீங்கள் எடுத்து பாவிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை எங்களோட சபைக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறீங்க ஆண்டவரே. உதவிகள் ஒத்தாசைகள் ஆண்டவரே எங்களோட சபைக்கு வந்து சேருகிறது ஆண்டவரே. அநேக வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், தாய்மார்கள், முதியோர்கள், வயோதிபர்கள் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களோட சபையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது ஆண்டவரே. வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்த ஆண்டவரே பல கோடி ஆத்துமாக்களை எங்களோட சபைக்கு நீங்க கொள்ளை பொருளாய் தருகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. சபையை இன்னும் விஸ்தாரமாக்குறதுக்காய் நன்றி. இன்னும் அநேக ஊழியங்கள் எங்களோட சபையில ஆண்டவரே 5 வகை ஊழியங்களாலும் சபை நிரம்பி வழிய நீங்க உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே மூப்பர்கள், உதவி ஊழியக்காரர்கள், பாடல்கள் பாடுகிற பிள்ளைகள், வாத்திய கருவிகள் வாசிக்கிற பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆண்டவரே அநேகரை நீங்க கூட்டி சேர்க்கிறீங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே எங்களோட ஊழியக்காரி கொடுக்கிற வார்த்தைகளுக்கு ஊடாக அநேகர் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே ஞானஸ்தானங்களை எடுக்கவும் ஆண்டவரே எங்களோட சபையில இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே எங்களோட சபைக்கு வந்து நிரம்புறதை நாங்கள் பார்க்கிறோம். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்
ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலோசனையிலே நாங்கள் நடக்கவும், ஆண்டவரே அந்த ஆலயத்திலே நாங்கள் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையில் நடந்து, ஆண்டவரே, உம்முடைய நினைவுகளோடு, ஆண்டவரே, தலைமுறையாய் நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும், ஊழியக்கார குடும்பங்கள், சபைக்கு வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவருக்கு சுதந்திரமாய் கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, வானத்தில் இருந்து நாங்கள் நோக்கி பார்த்து எல்லா மனுஷரையும் நாங்கள் காணும் போது, ஆண்டவரே, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. எங்களோட சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. எபினேசர் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவன், குளோபல் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து நான் ஒவ்வொருவரையும் நான் அஸ்வினா, லக்ஷனா, லம்போ, அக்ஷயா, ஆண்டவர் கணவர், ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறீங்க. போற வார இடங்கள், வேலை செய்யற இடங்கள், கல்வி கற்கிற இடங்கள்ல ஆண்டவர் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து உயர்ந்த ஸ்தானங்கள்ல நீங்கள் கொண்டு போய் உட்கார பண்ற தேவனாய் இருக்கிறீங்க. எங்களோட சபையை ஆசீர்வதிக்கிறீங்க. இந்த கனடா தேசம், இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்கா தேசம், லெபனான் தேசங்கள், மொன்றியல் தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. எபினேசர் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவன், குளோபல் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவன். சபையினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே அநேக ஜனங்கள், ஆண்டவரே, நாங்கள் காண்கிறோம். எங்களோட சபை இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களோட சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறுகிற இங்கிலீஷ் தமிழ் ஆராதனை, வெள்ளிக்கிழமை விழிப்பிரவு, சனிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர், தினமும் நடைபெறுகிற ஆண்டவரே இந்த Zoom மீட்டிங், ஆண்டவரே வேத படிப்பு, செவ்வாய்க்கிழமையில் நடைபெறுகிற வேத படிப்புல அநேக ஜனங்கள் கலந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சபை ஆசீர்வதியும். முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம் ஐயா ராஜா, சோத்திரம் ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, ஆண்டவரே, இதோ சர்ப்பங்களின் தீழ்களை மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சீதப்படுத்தான்னு சொன்னதுவனே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஐயா ராஜா, சத்துடைய வல்லமைகளை முறியடிக்கிறோம் ஐயா ராஜா. விசேஷமாக உலக தேசங்களிலே, விசேஷமாக ஆப்கானிஸ்தான் தேசத்திலே நடந்த நிலநடுக்கத்திலே ஐயா ராஜா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகி தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. இன்னும் அமெரிக்க தேசத்துடைய கரத்துல கொடுக்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே பொருளாதாரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் எடுத்து நிறுத்தும்படி செபிக்கிறோம். விசேஷமாக இலங்கை தேசத்துடைய கரத்துல கொடுக்கிறோம். இலங்கை தேசம் ஆண்டவரே உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவராகி தேவனே, அன்று அரசாங்கத்தை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, புத்தபிக்குகள், போலீஸ்காரர்கள், இராணுவங்கள், அதிபதிகள், ஆண்டவரே எங்கள் தமிழ் ஜனங்கள் ஐயா ராஜா, ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படி செபிக்கிறோம். வடக்கிலே, கிழக்கிலே, ஆண்டவரே மத்திய பகுதிகளிலே, ஆண்டவரே கரியூர பகுதிகளிலே, ஆண்டவரே கீழ் மாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணம், ஆண்டவரே எல்லா மாகாணங்களிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அதே போல யூனிவர்சிட்டிகளிலே ஆண்டவரே அப்பா பிதாவே, ஸ்கூல்களிலே ஆண்டவரே தேவனே அப்பா, ஆண்டவராய் கர்த்தாவே, வாலிப பிள்ளைகள் எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, துன்மார்க்கம் செய்கிற துன்மார்க்கர் ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுதலையாக்க விடமா செபிக்கிறோம். சிறைச்சாலை இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் விடுதலை பண்ணப்பட விடமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வலிய காணாமல் ஆண்டவரே தேவனே காணாமல் ஆக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீர் முற்று முழுக்க பொறுப்படும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, கொடுமைக்கு மேல் கொடுமை, அநியாயத்துக்கு மேல் அநியாயம் ஆண்டவரே தகப்பனே. இந்த ஜனங்களை ஆண்டவரே நீங்கள் மீட்டு கொள்ள வேணும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து ஆவியானவர் எங்கள் இலங்கை தேச மக்களுக்கு ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா உணர்த்தும்படி செபிக்கிறோம். எங்கள் ஆவியானவர் அந்த தேசத்திலே அசவடவடமா செபிக்கிறோம். இலங்கை தேசம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, இந்த கனடா தேசத்தை பொறுப்படும், கனடாவில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் பொறுப்படும் ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆத்தும ரட்சிப்பு ஆண்டவரே, இப்படி ஆண்டவராகிய தகப்பனே ராஜா 80களிலும் 90களிலும் ஆண்டவரே 2000 ஆண்டுகளிலும் ரட்சிப்பை கட்டளிடுகிறோம். அதே போல ஆண்டவரே திரும்பவும் ஆண்டவரே இந்த தேசங்களில் ஒரு எழுப்புதல் வர வேணுமா செபிக்கிறோம். புதிய ஜனங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, புதிய ஜனங்களை எங்களுக்கு அனுப்பும் ஐயா. ஆண்டவரே அப்பாவி ஜனங்கள் ஐயா ராஜா,
அப்பா பிதாவே ராஜா, பாதிக்கப்பட்ட ஜனங்கள், அபியூஸ் பண்ணப்பட்ட ஜனங்கள் ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, சமூகத்தாலும் குடும்பங்களினாலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே வந்து விடுதலை பெற வேணும் ஐயா, விடுதலை பெற வேணும் ஐயா, விடுவிக்க வேணும் ஐயா ராஜா, அவர்களை எடுத்து நிறுத்த வேணும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனாய கர்த்தாவே, உடைய கரத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. நீதி புத்தகத்தை வெளியிட உதவி செய்ய முடிய ஊழியக்காரன் உடைய கரத்துல கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே உடைய ஊழியக்காரனே, ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, தோள சுமைக்கும் அவருடைய கரங்களை கூடைக்கு நீங்களாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே அற்புதங்களை நடத்தும் ஐயா ராஜா, அதிசயங்களை காண செய்யும் ஐயா ராஜா. ஆண்டவரே இரக்கத்தின் பிதாவே, சங்கமம் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த நாளிலே கூட இருந்து வழிநடத்தும்படி செபிக்கிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன் ஆமேன். சொல்லுவோம். சொல்ல போல அப்பா வியாழக்கும் பாட்டு எஞ்சிரி பெலா எங்கி அப்பா ஜனங்களியே எல்லா வளர்ந்து கடலுக்கோ புதுக்கோ ஆசை அப்பாவு தேவை. God bless you. God bless you. ஆமீன் ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜபித்த வார்த்தைகள் எடுத்து வந்த உங்களை இங்கு சபையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வந்தார். ஜபங்களுக்கு கூடாக சகோதரி ரஞ்சினி அவர்கள் வழிநடத்தினார்கள், சகோதரி பாலகுமாரி அவர்கள் வழிநடத்தினார்கள். அவர்களோடு சகோதரன் இமானுவேல் கூட இணைந்தார்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவனும் கூட இந்த வழிநடத்துவாராக. முதல் பகுதியில் இணைந்து கொண்ட ஒருவரையும் அதே வேளையிலே வழிநடத்தி அவங்க எல்லோரையும் கர்த்தர் தாமே காண்கிறார். இந்த காரியங்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நேற்றைய நாளை பார்த்திருப்பீர்கள். இலங்கையிலே பல வேறு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தர் வழி நடத்துகிறார். அதே வேளையில் எங்களை கனடா தேசத்திலும் இந்த பாடசாலைக்கு செல்லுகின்ற பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு செல்லுகின்ற பிள்ளைகள், அதே வேளையிலே குடும்பங்களை பிரிந்து ஒவ்வொரு இடங்களிலே போய் ஊழியங்களை செய்கிறவர்கள், பாடசாலை யூனிவர்சிட்டி போகிறவர்கள், அவர்களையும் இந்த வேளையில் நாங்கள் நினைவுகிறோம். உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம், சபையையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்வோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் கர்த்தர் அபரிவிதமான காரியங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you all. Amen. Amen. God bless you. Amen. Amen. Thank you. Amen. Bless.